வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கு 2025 வச்ச எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன மாதிரி கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக போடலாம் வீடியோஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2025 இந்த இயரில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழில் அவங்க கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஆன்சர் காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அதுதான் பிழையான தொடர். வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை. ஆன்சர் அழிந்தது தீமைக்கு குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு. தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை. சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம். இடப்பெயர் கொண்டது. அடுத்தது செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஆன்சர் இஸ் கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரெச்சம். நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. ஆப்ஷன் டி நடந்தவன். வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வைத்தாள். கூற்று ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துகளாக பிறவற்றை சுற்றுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் சரி. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி ஐ, ஆ. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், காணம். ஆப்ஷன் ஏ கூட்டம், பொன். அடுத்தது சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணமும் தவறு. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டேன். அடுத்து காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி அம்புலி, காப்பு, சப்பாணி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்து பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் பி கூற்று தவறு, காரணம் சரி. ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. ஆப்ஷன் பி தேவக்கோட்டை, அதுக்கு தேவோட்டை. கோவன்புத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. இரு பொருள் தருக. தாரணி. ஆப்ஷன் டி பூமி, உலகம். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள்களை கண்டறிக. ஆப்ஷன் டி மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். ஆப்ஷன் டி வியாழம். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும்.
கழகத் தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றித் தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 70. டேஷ் டேஷ் உரவோர் ஆயின் உரவோர் உரவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஆப்ஷன் டி உரவோர் மடலம். ஒருவர் அல்லது நூல் கூறும் ஒற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி. பொறுத்துக. சாந்து, அறை, குருவி, ஒப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். ஒளி மரபை கண்டறிக. புல். ஆப்ஷன் சி சிமிழ்கும். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு. பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான். அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும்? செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர். டார்க் ஃபைபர்னா இருட்டு இழை. டீமான்னா பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டி அடர்த்தி. அடுத்து புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொற்களை தருக. கடற்கரை இயக்கம். அடுத்து ப்ரீ சென்சார்ஷிப் முன் தணிக்கை. பொசஷன் உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம். பிரீமியம் முனைமம். கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டரன் திறனாளர். கலை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கிளாசியர் பனியாறு. தனி மரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு போயாய் பரவாதே. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி இதுக்கு பெருங்குழப்பம். அகட விகடம். தந்திரம். ஈரொட்டு. உறுதியின்மை. கைகூடுதல் சித்தி அடைதல். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஸ் முழங்கும். யானை பிளிரும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. அடியற்ற மரம் போல வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? நகைச்சுற்று. அடுத்து கால் புக் மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்டர் பதிவேடு வழங்கும் குறிப்பேடு. பாப்பர் ஷூட் ரிஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. ஆர்டரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. போற்றுதல்.
தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிக. முடியரசன் வீரகாவியம். புட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. குறிக்கோள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துக்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். கண்டங்கத்திரி. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. திரிகடுகம். அளவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாகச் சொல்ல வல்லவர். ஆப்ஷன் ஏ, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடுத்து அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்றுவிடல். ஆப்ஷன் பி, பொறுமை. அடுத்து தொடரமைக்க. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி. தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி, உடுக்கை. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. ஆப்ஷன் சி, போர்ச்சுகீசிய மொழி 06, தெலுங்கு மொழி 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி 411, ஆங்கில மொழி 486. பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொருத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் இல்லாத பொருள். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓல். அணிகம் ஊர்தி. அணிகம் படையில் ஓர் அளவு. அணிகம் சிவிக்கை. அணங்கு காமன். அடுத்து கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஆப்ஷன் டி, கூற்று சரி, காரணம் சரி. கூற்று. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம், உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து பொருத்துக. மறுப்பு, யானை தந்தம், விறகு, தந்திரம், மருகன், வழிவந்தோன், சீரடி, சிறிய அடி. அடுத்து பொருத்துக. மானி, குள்ளன், மானி, மாமன், கனகம், படை, கனகம், பொன். சேர்த்து எழுதுக. பலா பிளஸ் அருமை, பலாவருமை. பிரித்து எழுதுக. கங்கலகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா பிளஸ் ஓகம். கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல் கண்டறிக. அடுதல். அடுத்து பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து வி. அடுத்து நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. படிதல். எழுத்து பிழையற்ற சொற்களை தேர்க.
எழுப்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. ஆப்ஷன் ஏ வெற்பு சிலம்பு பொறுப்பு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. களி களி. போர் மிகுதி. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆசிரியர் புகழினியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அடுத்து பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர். நவ்வி, மரி, முதலை, பார்ப்பு, உடும்பு, ஒந்தி, மீன், கெண்டை, சினை. புள்ளின் உறுப்பை கண்டறிக. ஓலை. அஃறிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரிடுதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்து கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. அம்மவாளி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர். கட்புலமேவி. பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஊன்றுதலை. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து பொறுத்துக. அபுலியா மன உறுதி குறைபாடு. அகோமியா தலைவழுக்கை. அப்சஸ் சீழ்கட்டி. அலோபிசியா யுனிவர்சாலிஸ் உடல் வழுக்கை. அடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. குற்றால அருவி. அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-2025. 1.6 கனவு இல்லம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் தமிழ்நாடு மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைந்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. கடன் கழித்தல், மனமின்றி செய்தல், கடை விரித்தல், தன் ஆற்றலை சொல்லுதல், கச்சை கட்டுதல், முரண்படுதல், கக்கல் கரிசல், கலங்கல் நீர்.
வேலைக்கு பிசுகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனைப் போல என்ற உவமைத் தொடர் உணர்த்தும் சரியான பொருளைக் கண்டறிக. வேதனை. அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ. உ. சிதம்பரனார். வ. உ. சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ. உ. சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். சுதேசி நாவாய்ச் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ. உ. சிதம்பரனார். வ. உ. சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ. உ. சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ் மற்றும் ஆங்கிலம். ப்ரபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லைத் தருக. கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி. கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் டி. பேராசிரியர். கூற்று ஏ. உ. வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ. வே. சா. என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. அடுத்து கீழ்க்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாதிரியார். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர்.